அதுல பாருங்க ரெண்டாவது மூணாவது கேள்விக்கு அதாவது எம்சிக்யூ கேள்வி என்ன செய்யணும் பார்க்கணும். 51ஆம் பக்கம் பக்க இலக்கம் 51ல தொங்கல் கணக்கு தொடர் எம்சிக்யூ கேள்விகள் என்ன செய்யணும் பாக்குறோம். அப்புறம் அதுல ரெண்டாவது மூணாவது கேள்வி என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பார்க்கணும். ரெண்டாவது கேள்வியும் மூணாவது கேள்வியும் என்ன செய்யணும்னா பார்க்கணும். முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க தொங்கல் கணக்கு மீதிக்கு வழிவகுத்துள்ளது. அதாவது தொங்கல் கணக்கை உருவாக்கக்கூடிய வலு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா தொங்கல் கணக்கு வழிவகுக்குது அப்படின்னா கட்டாயமா தொங்கல் கணக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கக்கூடிய வலு எது அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி தேதி லாபத்தில் ஏற்படும் குறைவு அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து தொங்கல் கணக்கு. அப்ப இது மூணையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே முறையில கண்டுபிடிச்சிருவோம். லாபத்தில் ஏற்படும் தாக்கம், அதுக்கப்புறம் தொங்கல் கணக்கு. தொங்கல் கணக்கும் லாப சீராக்க கூற்று சரியா. லாப சீராக்க கூற்றும் தொங்கல் கணக்கும் தயாரிச்சோம் அப்படின்னா சரி. ஓகே, அப்ப அதுல பாருங்க முதலாவது கொடுத்திருக்காங்க மின்சார ஓகே முதலாவது கொடுத்திருக்காங்க பாருங்க. மின்சார செலவுகள் செலுத்தியது 1,00,000 ஆனது. காசு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருந்ததும் ஆனால் மின்சார கணக்கில் பதியப்பட்டிருக்கவில்லை. அப்ப காசு கணக்குல பதிவு செஞ்சிருக்காங்க, மின்சார கணக்குல என்ன செய்யல அப்படின்னா பதிவு செய்யல. அப்ப செலுத்திய மின்சாரத்துக்கான முதலாவது இரட்டை பதிவு என்ன அப்படின்றது தெரியும். செலுத்திய மின்சாரத்துக்கான இரட்டை பதிவு என்னது? மின்சார கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. அப்ப காசு கணக்குல என்ன செஞ்சிருக்காங்கன்னா செலவு வச்சிருக்காங்க. ஏன்னா காசு கணக்கில் சரியாக பதியப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப காசு கணக்குல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா எங்க பதிவு செய்யறதுன்னா மின்சார கணக்குல பதிவு செய்யல. ஏன்னா மின்சார கணக்கில் பதியப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு கணக்கில் மாத்திரமே என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா பதியப்பட்டிருக்கு. மின்சார கணக்குல என்ன செய்யல அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி பதிவு செய்யணும். அப்ப இதை திருத்துறதுக்கான பதிவு எப்படி கொடுப்பீங்க? மின்சார கணக்கு வரவு, அதாவது மின்சார கணக்கு வரவு தொங்கல் கணக்கு செலவு அப்படின்றத என்ன செய்வீங்க அப்படின்னா பதிவு செய்வீங்க. சரியா, தொங்கல் கணக்கு செலவு அப்படின்றத பதிவு செய்வீங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,00,000 அப்படின்றத என்ன செய்வீங்க அப்படின்னா பதிவு செய்வீங்க. சரியா, 1,00,000 வரவுலையும் ஒரு தொங்கல் கணக்கு செலவு 1,00,000 செலவுலையும் என்ன செய்வீங்க அப்படின்னா வைப்பீங்க. சரி, இப்ப இதுக்கு அடுத்து பாருங்க. இந்த மின்சாரம் அப்படின்றது எங்க காட்டலாம்? வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய ஒரு உருப்படி. மின்சார கணக்கு அப்படின்றது எங்க காட்ட வேண்டிய ஒரு உருப்படி? வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய உருப்படி. அப்ப நம்ம வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய உருப்படிகள் அனைத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு அப்படின்ற சொற்பதத்தை என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். லாப நட்ட கணக்கு அப்படின்ற ஒரு சொற்பதத்தை யூஸ் பண்ணலாம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக காணப்படுமாயின் லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். ஏன்னா இப்ப அதாவது இந்த மின்சாரத்துக்கு எப்படி சொல்லலாம்? லாப நட்ட கணக்கு வரவு தொங்கல் கணக்கு செலவு 1,00,000 அப்படின்ற சொல்லலாம். அப்ப இங்க என்ன செய்யுது அப்படின்னா லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருக்கு. அப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா குறைவடைய செய்யும். ஆகவே லாபத்துல என்ன செய்யும் அப்படின்னா மைனஸ் ஆகும். மின்சாரம்னு சொல்லி 1,00,000 என்ன செய்யும் அப்படின்னா லாபத்துல மைனஸ் ஆகும். அதே மாதிரி தொங்கல் கணக்குல செலவு. அப்ப மின்சாரம்னு சொல்லி தொங்கல் என்ன செய்வீங்க அப்படின்னா செலவு 1,00,000 பதிவு செய்வீங்க. இப்ப இது தொங்கல் கணக்கை உருவாக்குமா அப்படின்னு கேட்டா இது தொங்கல் கணக்கை உருவாக்கக்கூடிய ஒரு வலு. அப்ப ஏ என்ற வலு தொங்கல் கணக்கை உருவாக்கும். சரியா, முதலாவது ஒண்ணுக்கு இரட்டை பதிவு எழுதுறப்ப என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன செய்யும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பதிவு செய்ய முடியுமோ, அதாவது இந்த கணக்குக்கு எங்கெங்கெல்லாம் அந்த தகவல் தேவையோ எல்லா இடத்துலயும் பதிவு செஞ்சுட்டீங்க அப்படின்னா கடைசியா நீங்க எல்லா தகவலுக்கும் இரட்டை பதிவு சீராக்கங்கள் செஞ்ச பிறகு அந்த எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்களோ அத்தனை கேள்விக்கான ஆன்சரை நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரே தடவையில எடுத்துடலாம். இல்லாட்டி ஒவ்வொரு கேள்வியா பார்த்துட்டு இப்ப முதலாவது என்ன செய்றீங்க தொங்கல் கணக்குனா தொங்கல் கணக்குல எது ஏற்படுதுன்னு போய் முதலாவது பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா திருப்பி பாக்குறப்ப டைம் தானியமா வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரே கொடுக்கல் வாங்கல என்ன செய்வீங்க 4-5 தடவை வாசிப்பீங்க ஒவ்வொரு கேள்விக்கும். அப்ப அதனால ஒரே தடவையில வாசித்து எல்லாத்தையுமே ஒரே தடவையில பதிவு செய்ய பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க. காசு பெருவனவு நாளேட்டின் அனுமதித்த கழிவு நிரலில் மொத்தம் 30,000 ஆனது. அறவிட முடியாத கடனாக என காணப்பட்டிருந்தது. அன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்றேன், அதாவது அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு என்னது? சரி, கொஞ்சம் அமௌண்ட் பார்த்துரும். அமௌண்ட் வந்து 30,000. ஓகே, அறவிட முடியா கடன் அதாவது அனுமதித்த கழிவு அப்படின்றது கொடுத்த கழிவு. சரியா, கொடுத்த கழிவு காசு பெருவனவு நாளேட்டுல காணப்பட்டா அது வந்து கொடுத்த கழிவாக தானே இருக்கணும். அப்போ கொடுத்த கழிவுக்கான இரட்டை பதிவு என்னது? கொடுத்த கழிவுக்கான இரட்டை பதிவு கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கணக்கு
கடன்பட்டோர் கணக்கு செலவு, இதுதான் பதிவு. சரியா? ஆனா இவங்க எப்படி பதிவு செஞ்சுட்டாங்கன்னா, இந்த கொடுத்த கழிவு அமௌண்ட் என்ன செஞ்சாங்க, இப்ப 30,000 என்ன செஞ்சிருக்கீங்க, இப்படிதான் நீங்க பதிவு செஞ்சிருக்கணும். ஆனா இவங்க எப்படி பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அறவிட முடியா கடன், அறவிட முடியா கடன் கணக்குல வரவு, அறவிட முடியா கடனுக்கு எப்படி வரவு, அதே மாதிரி கடன்பட்டோர் கணக்கு செலவுலையும் 30,000 என்ன செஞ்சாங்க அப்படின்னா பதிவு செஞ்சுட்டாங்க. சரி, அறவிட முடியா கடன் கணக்குல வரவுல என்ன செய்யறாங்க அப்படின்னா பதிவு செஞ்சுட்டு, அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப அறவிட முடியாது, அதாவது கொடுத்த கழிவு அறவிட முடியாதுன்னா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப கொடுத்த கழிவு இப்படி பதிவு செய்ய வேண்டியதை அவங்க எப்படி பதிவு செஞ்சிருக்காங்க, இந்த முறைப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு இருந்து, அதாவது இந்த இதுல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அறவிட முடியா கடனா பதிவு செஞ்சது இல்லாமக்கி கொடுத்த கழிவு கணக்குல வைக்கணும். அப்ப எப்படியா இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, பாருங்க, எப்படியா இருந்தாலும் நீங்க கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்கிறீங்க. அது அறவிட முடியா கடனா பதிஞ்சாலும் பரவாயில்ல, கொடுத்த கழிவா பதிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி பதிவு செஞ்சாலும் என்ன செய்றீங்க, கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்கிறீங்க. அப்ப கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்கிறப்ப ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா? அதாவது கொடுத்த கழிவை அளவிட முடியா கண்ண பதிவுறப்ப கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக எந்த விதமான பாதிப்பு ஏற்பட போறது இல்ல. ஏன்னா அதை நீங்க கொடுத்த கழிவா பதிவு செஞ்சாலும் அதையும் கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்க போறீங்க. இப்ப எப்படியுமே கடன்பட்டோர் கணக்குல செலவு தான் வைக்க போகுது. அப்ப அதனால கடன்பட்டோர் கணக்கை திருத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அறவிட முடியா கடன்ல கொடுத்த கழிவு கணக்குல வைக்க வேண்டியதை அறவிட முடியா கடன் கணக்குல கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அறவிட முடியா கடன் கணக்குல இருந்து இல்லாம ஆக்கிட்டு கொடுத்த கழிவு கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு போயிட்டு வைக்கணும். அப்ப இதுக்கு பாருங்க எப்படி பதிவு எழுதுவீங்க, அறவிட முடியா கடன் கணக்கு இல்லாம ஆக்கணும். அப்ப இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணும், அறவிட முடியா கடன் கணக்குல வரவு வச்சது என்ன செய்யணும், செலவு வைக்கணும். அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 30,000. சரியா? அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 30,000. அடுத்து இது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இது எங்க கொண்டு போய் வைக்கணும், அறவிட முடியா கடன் கணக்கு செலவு வச்சிட்டீங்க. அப்ப இது எங்க கொண்டு போய் வைக்கணும், கொடுத்த கழிவு கணக்குல வைக்கணும். அவை கொடுத்த கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 30,000, இப்படித்தான் என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு. சரியா? திருத்துறதுக்கான பதிவு. இப்ப இது தொங்கல் கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்ல. அப்ப தொங்கல் கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தினா இந்த இன்னைக்கும் வராது. அதே மாதிரி எனக்கு அந்த 2வது கேள்விக்கு என்ன செய்யலாம்னா, தொங்கல் கணக்குக்கு அது வழிவகுக்காத ஒரு கொடுக்கல் வாங்கல் தான் இது. ஏன்னா இன்னைக்கு தொங்கல் கணக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணல. கணக்கா 2 வரவுல ஒரு பதிவு இருக்கு, செலவுல ஒரு பதிவு இருக்கு. கணக்கா வரவும் செலவு 30,000 அப்படின்றத பேலன்ஸ் ஆகுது. அப்ப அதனால நம்ம தொங்கல் கணக்கு அப்படின்றத யூஸ் பண்றது இல்லை. சரியா? இப்போ இது ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது லாபத்துல அதிகரிக்குமா குறையுமா அப்படின்றத பாக்கணும். இப்ப இது ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா, இதையும் நீங்க வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க, இதையும் வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. அதாவது கொடுத்த கழிவையும் நீங்க என்ன செய்வீங்க, வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. அளவிட முடியா கடனையும் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூட்டுல தான் காட்டுவீங்க. அப்ப ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னா வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய ஒண்ணுதான். அப்ப நீங்க ரெண்டுக்குமே என்ன செய்யலாம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், வருமான கூட்டுல என்ன செய்யலாம், லாப நட்ட கணக்கு வரவு 30,000, லாப நட்ட கணக்கு செலவு 30,000 அப்படின்றது பதிவு எழுதியிருக்கலாம். லாப நட்ட கணக்கு வரவு 30,000, லாப கணக்கு செலவு 30,000 அப்படின்றத பதிவு எழுதியிருக்கலாம். சரி, இப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருந்தா, லாப நட்ட கணக்கு வரவும் தெரிய கொடுத்தோம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருந்தா லாபத்தை குறைக்கும். லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக இருந்தா லாபத்தை குறைக்கும். அவை கொடுத்த கழிவுன்னு சொல்லி, கொடுத்த கழிவு அப்படின்னு சொல்லி 30,000 என்ன செய்யும், லாபம் குறைவடையும். அதே போல லாப நட்ட, இது அறவிட முடியா கணி லாப நட்ட கணக்குன்னு சொல்லாமே, ஏன்னா அது வருமான கூட்டுல காட்டுறது தானே. அப்ப லாப நட்ட கணக்கு செலவு மீதியாவும் இருக்கு. லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஆகவே அறவிட முடியா கடன் சொல்லி லாபத்துல 30,000 என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கணும். லாபத்துல 30,000 அதிகரிக்கணும். சரியா? இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து தொங்கல் கணக்கு என்ன செய்யாது அப்படின்னா பாதிக்காது. தொங்கல் கணக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. சரியா? பாருங்க, அன்னைக்கு இதை விளங்கப்படுத்தினால்தான் அன்னைக்கு கடைசி கொடுக்கல் வாங்கல் விளங்கப்படுத்துறப்ப தான் நான் செஞ்சோம்னா கரெக்டா இருந்துச்சு. அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா பாருங்க ரெண்டுக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, கொள்வனவு நாளேட்டின் மொத்தம் 8 லட்சம் ஆனது கொள்வனவு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால்
இது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 80,000 செலவு வைக்கப்பட்டிருந்தது. அப்ப கொள்வனவு நாளேட்டின், அதாவது கொள்வனவு நாளேட்டுக்கான இரட்டை பதிவு என்னது? கொள்வனவு நாளேடு அப்படின்றது கடன் கொள்வனவு. கடன் கொள்வனவுக்கான இரட்டை பதிவு என்னது? கொள்வனவு கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு வரவு. சரியா? கொள்வனவு கணக்கு பதிவு மட்டும் சொல்றேன், அமௌண்ட் தேவையில்ல. கடன் கொடுத்தோர் கணக்கு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. இதுதான் அது இரட்டை பதிவு. சரியா? இத்தனை இரட்டை பதிவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொள்வனவு நாளேட்டு 8 லட்சமா, கொள்வனவு நாளேடு எவ்வளவு? 8 லட்சமா. அந்த 8 லட்சத்துல என்ன செய்யறாங்கன்னா, 8 லட்சத்துல கொள்வனவு கணக்கில் சரியா பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப கொள்வனவு கணக்குல என்ன செஞ்சாங்க? இந்த இடத்துல 8 லட்சம் பதிவு செஞ்சுட்டாங்க. ஆனா கடன் கொடுத்தோர் கணக்குல என்ன செஞ்சிருக்காங்க? 80,000 தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப கடன் கொடுத்தோர் கணக்குல என்ன செஞ்சிருக்காங்க? குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க? 7,20,000 என்ன செஞ்சிருக்காங்க? குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? திருப்பியும் கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு எவ்வளவு வைக்கணும்? 7,20,000. ஏன்னா இங்க தானே குறைவா பதிஞ்சிருக்காங்க, இங்க சரியா பதிஞ்சிட்டாங்க. அப்ப இங்க திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இங்க தான் குறைவா பதிஞ்சிருக்காங்க. அப்ப குறைவா பதிஞ்சா இன்னொருக்காவும் என்ன செய்யணும்? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு எவ்வளவு இன்னும் கூட்டணும்? 7,20,000 கூட்டணும். அப்பதானே வரவும் செலவு சமப்படும். இப்ப 7,20,000 என்ன செய்யணும்? கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு வைக்கிறோம். சரியா? இப்போ திருப்பி கொள்வனவு கணக்குல நம்மளால கொண்டு போயிட்டு வரவு வைக்கணுமா? இதுல செலவு பதிவு கொடுத்துட்டோம், வரவு பதிவு வந்து கொள்வனவு கணக்குல கொண்டு போயிட்டு வைக்கணுமா? வைக்க இயலாது. ஏன்? கொள்வனவு கணக்குல ஏற்கனவே 8 லட்சம் பதிவு தானே இருக்கு. திருப்பி கொண்டு போயிட்டு 7,20,000 வச்சீங்கன்னா கூடி இருந்தானே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வேற பதிவுகள் இப்ப எழுத இயலாது. கொள்வனவு அப்படின்ற ஒரு பதிவு எழுத இயலாது. அப்ப அதனால தொங்கல் கணக்கு அப்படின்றத என்ன செய்யணும்னா, தொங்கல் கணக்கு வரவு 7,20,000 அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். தொங்கல் கணக்கு வரவு 7,20,000. அப்ப இதுக்கு எப்படி இரட்டை பதிவு வந்திருக்கும்? சீராக்கத்துக்கான பதிவு கொள்வனவு கணக்கு வரவு 7,20,000, கொள்வனவு கணக்கு வரவு 7,20,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 7,20,000. கொள்வனவு கணக்கு வரவு 7,20,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 7,20,000 அப்படின்றது என்ன செய்யணும்னா கொடுத்திருக்கணும். சரியா? அப்ப இதுல பாருங்க, தொங்கல் கணக்குல என்ன செய்யுது? வரவு வருது. இப்போ கடன் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லி சரிங்க 7,20,000 வரவு பக்கம் பதிவு செய்தீங்க. இப்போ இது பாருங்க, தொங்கல் கணக்கை உருவாக்குது. அப்ப இதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப சீற்ற பொருட்கள் வாங்க நீங்க என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதாவது 2வது கேள்விக்கு வரும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வருமா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். லாபத்துக்கு இப்போ கடன் கொடுத்தோர் அப்படின்றது எங்க பார்க்க வேண்டியது? நிதி நிலைமை கூட்டுல காட்ட வேண்டியது. அப்ப அது வந்து என்ன செய்யும்? வருமான கூற்றுக்கு வருமா? வராது. அதே மாதிரி தொங்கல் அப்படின்றது வருமான கூற்றுக்கு வருமா? அதுவும் வராது. அப்ப அதனால இது ரெண்டுமே என்ன செய்யாது அப்படின்னா வருமான கூற்றுக்கு வராது. வருமான கூற்றுக்கு வராட்டி அது லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு என்ன செய்யுது அப்படின்னா வரவு இல்லாட்டி செலவு ஏதாச்சும் ஒண்ணு வருமான கூற்றுக்கு வந்தா தான் என்ன செய்யும் அப்படின்னா லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி வரலன்னா லாபத்துல எந்த விதமான தாக்கத்தையும் என்ன செய்யாது அப்படின்னா ஏற்படுத்தாது. சரியா? ஓகே. பாருங்க, சில ஏதாச்சும் டவுட் இருக்கான்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க கடைசி 2022 மார்ச் மாதத்தில் கடன்பட்டோரிடமிருந்து பெறப்பட்ட மொத்த காசு 1,50,000 ஆனது. காசு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருந்துள்ளது. ஆனால் இது தவறுதலாக கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கடன் பட்டோரிடம் காசு வாங்குறீங்க, கடன் பட்டோர்ட்ட வந்து காசு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 1,50,000. அப்ப அதுக்கான இரட்டை பதிவு என்னது? முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒண்ணு பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த கொடுக்கல் வாங்கல் எதை பத்தி சொல்லியிருக்காங்களோ அதுக்கான முதலாவது இரட்டை பதிவு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் மிச்சத்து வேலை எல்லாம் செய்ய போகணும். முதலாவது கடன் பட்டோர பெற்ற காசு, அதுக்கு என்ன இரட்டை பதிவு? காசு கணக்கு வரவு, காசு கணக்கு வரவு எவ்வளவு? 1,50,000. சரியா? அதே மாதிரி கடன் பட்டோர் கணக்கு செலவு 1,50,000. சரியா? ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? காசு கணக்குல சரியா பண்ணிட்டாங்க. அப்ப இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இத கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்கிறதுக்கு பதிலா, கடன் பட்டோர் கணக்குல செலவு வைக்கிறதுக்கு பதிலா கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு வச்சிருக்காங்க. கடன் கொடுத்தோர் கணக்குல என்ன செஞ்சிருக்காங்க? வரவு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு வச்சது இல்லாமக்கணும். அப்ப வரவு வச்சது இல்லாமக்க என்ன செய்யணும்? கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு வைக்கணும். ஆகவே கடன் கொடுத்தோன் கணக்கு
கடன் கொடுத்தோன் கணக்கு செலவு எவ்வளவு 1,50,000 வரவு வச்சாங்க. அப்ப அது இல்லாம பண்ணுனேன், அதனால செலவு வைக்கிறோம் 1,50,000. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க கடன்பட்டோர் கணக்குல. இப்ப இங்க இது கடன் கொடுத்தோர் கணக்குல இருந்து இல்லாம ஆக்கிட்டீங்க. சரியா? கடன் கொடுத்தோர் கணக்குல இருந்து என்ன செஞ்சீங்க, இல்லாம ஆக்கிட்டீங்க. இப்ப கடன் கொடுத்தோர் கணக்குல இல்லாம ஆக்கிட்டு கடன்பட்டோர் கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யணும். அப்ப கடன்பட்டோர் கணக்கு என்னது, செலவு. ஏன் கடன்பட்டோர் கணக்குல செலவு தானே வைக்கணும் தான். கடன்பட்டோர் கணக்கு செலவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு 1,50,000. பாருங்க செலவு பக்கம் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. செலவு பக்கம் எவ்வளவு இருக்கு, அதாவது 3 லட்சம் இருக்கு. செலவு பக்கம் என்ன செய்யுது, இங்க ஒரு 1,50,000, இங்க ஒரு 1,50,000. அப்ப செலவு பக்கம் என்ன செய்யுது அப்படின்னா 3 லட்சம் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இதுக்கு வேற ஏதாவது ஒரு பதிவு கொடுக்கலுமா, காசு கணக்குல கொண்டு போய் வைக்கலுமா, வைக்கலாது. காசு கணக்குல ஏன் சரி வைக்கலாது, அதுல சரியா திருப்பி பதிஞ்சிருக்காங்க. அப்ப திருப்பி அதுல கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, பதிவு செய்ய கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வரவு செலவுல இருக்கிறத சமப்படுத்துறதுக்காக தொங்கல் கணக்கு வரவு அப்படின்ட்டு, தொங்கல் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா 3 லட்சம் பதிவு செய்யணும். இப்ப பாருங்க செலவு பக்கம் 3 லட்சம் இருக்கு, வரவு பக்கம் 3 லட்சம் இருக்கு. ஒரு இரட்டை பதிவு செய்யுது சமனா இருக்கு. ஒரு இரட்டை பதிவு எழுதுனீங்கன்னா அது வரவு செலவு சமனா இருக்கணும், ஒரே அமௌண்டா இருக்கணும். சரியா? அப்ப தொங்கல் கணக்கு வரவு 3 லட்சம். அப்ப இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் கணக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப 2வது கேள்விக்கு வரும். சரி, 2வது கேள்விக்கு வரும். அடுத்து இதுல என்ன செய்யும், தொங்கல் கணக்கு அப்படின்னு சொல்லி கடன்பட்டோர்னு சொல்லி எவ்வளவு 3 லட்சத்தை என்ன செய்யுங்க, தொங்கல் கணக்குல வரவு 3 லட்சம் தான் வச்சிருக்கோம். அந்த 3 லட்சத்தை நீ பதிவு செய்யணும். இப்ப இது ரெண்டுமே லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு பாருங்க. தொங்கல் தாக்கத்தை ஏற்படுத்தாது. கடன்பட்டோர் நிதி நிலைமை கூட்டுல காட்ட வேண்டியது, கடன் கொடுத்தோர் நிதி நிலைமை கூட்டுல காட்ட வேண்டியது. அப்ப வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய ஒண்ணு கூட இல்ல. அப்ப அதனால இங்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. சரியா? அப்ப இவ்வளவு என்ன செய்ய போகுது அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சரி, இப்ப எல்லாருமே என்ன செஞ்சோம்னா பதிவு செஞ்சிட்டோம். பதிவு செஞ்ச பிறகு ஆன்சர் எடுத்து பார்த்தாரு பாருங்க. ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஏசிடி அப்படின்ற 3வது ஆன்சர் கொடுத்துடலாம். ஏசிடி அப்படின்ற 3வது ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா சரி. சரியா? மற்றதுகளை என்ன செய்யுங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் லாபத்துல. சரியா? இன்னைக்கு வந்து என்ன செய்ய பிளஸ் ஆகுது, இன்னைக்கு -130 இருக்கு. அப்ப லாபம் என்ன செய்யும் அப்படின்னா குறைவடையும். எவ்வளவு, 1,00,000 லாபம் குறைவடையும். ஏன்னா இன்னைக்கு மைனஸ்ல 1,30,000 இருக்கு, இன்னைக்கு 30,000 பிளஸ்ல இருக்கு. அப்ப அந்த பிளஸ்ல இருக்கிறது மைனஸ்ல கழிப்பட்டு என்ன செய்யும், பெரிய என்ற குறியீடு வரும். பெரிய என்ற குறியீடு என்னது, மைனஸ். அப்ப -1,00,000 என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. அப்ப நட்டம் தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு, லாபத்துல குறைவு தான் இருக்கு. அதுக்கப்புறம் தொங்கல் கணக்கு பேலன்ஸ் பண்ணுங்க. 1020 1020. அப்ப மீதி எவ்வளவா இருக்கும், இல்ல 6ஆம் மீதி தான் இருக்கும்னு சொன்னேன். அப்ப 6ஆம் மீதி எவ்வளவு இருக்கும், 920 இருக்கும். அப்ப தொங்கல் கணக்கின் 6ஆம் மீதி 920. அதுல தொங்கல் கணக்கு மீதி கேட்கறாங்க. தொங்கல் கணக்கு மீதி எவ்வளவு, தொங்கல் கணக்கு மீதி 920. அதே மாதிரி தேதி லாபத்தில் ஏற்பட்ட குறைவு வந்து 1,00,000 அப்படின்றது வரும். அப்ப எத்தனாவது ஆன்சர் அப்படின்னா 2வது ஆன்சர் கொடுத்திருக்கணும். 2வதுக்கு 3வது ஆன்சரும் 3வதுக்கு 2வது ஆன்சரும் கொடுத்திருந்தீங்கன்னா சரி. ஓகே, பாருங்க அந்த கேள்வி இருந்தா கேளுங்க. இன்னையோட தொங்கல் பாடம் முடிஞ்சிடும். நாளைக்கே சொல்லி ரிவிஷன் போட்டுருந்தேன். தொங்கல் கணக்குல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எடுத்துட்டு வந்து சொல்லி இன்னைக்கு கேட்க சொன்னேன். ஸோ இன்னையோட என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் பாடம் முடிஞ்சிடும். நாளைக்கு கிளாஸ் இருக்கு தானே, நாளைக்கு கிளாஸ்ல என்ன செய்யணும்னா நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கான கிளாஸ்ல அதுல இருக்க கட்டுப்பாடு கணக்கு பார்ப்போம். கடன் பெற்றோர் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு. ஓகே, அப்ப டவுட் இல்லைனா சரி. அதுக்கு அடுத்து பாருங்க, நிறுவனம் ஒன்று முடிவடைந்த வருடத்திற்கான அதுல கேட்கறாங்க, லாபத்து மட்டும் தான் கேட்கறாங்க. சரியா? நீங்க இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் ஒண்ணு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு அந்த 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியில இப்ப நம்ம மேல இருந்து வாசிட்டு வந்து கீழே வர தேவையில்ல. நம்ம என்ன செய்யலாம், முதலாவது நேரடியே பேர் அடித்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேள்வியை கேட்டா தான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மேல இருந்து வாசிட்டு வரணும். இது முதல்ல இருந்து வாசிச்சுட்டு வரோம், வாசிட்டு வந்து இறுதியா தான் கேள்வி வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்வோம், கேள்வி ஒரு தடவை மேல இருந்து வாசிச்சுட்டு வருமா, வாசிச்சுட்டு வந்துட்டு என்ன செய்வோம், கேள்வியை வாசிப்போம். கேள்வியை வாசிட்டு இப்ப ஆன்சர் தேடுறதுக்காக திருப்பி போயிட்டு ஒன்னால இருந்து வாசிட்டு வரும். அப்ப அது என்ன செய்யும், நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுறது என்ன செய்யும்னா கூடுதலா இருக்கு. ஆனா நேரடியா வந்துட வேண்டியதான் கேள்விக்கு. இல்ல கேள்வி என்ன கேட்கறாங்க, வழுக்கல் திருத்தப்பட்ட பின்னர் தேறிய லாபம், திருத்திய லாபத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப லாப சீராக கூட்டணும் தயாரிச்சிட வேண்டாம்.
இந்த எம்சிக்யூ செய்யறதுக்கு லாப சீராக்கூற்று தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நார்மலாவே என்ன செய்யலாம் அப்படின்னா சரி நார்மலா செய்யலாம். பட் உங்களுக்கு விளங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் லாப சீராக்கூற்று என்ன செய்யறேன்னா சரி. அப்ப இன்னைக்கு திருத்தம் லாபம், திருத்த லாபம், இன்னைக்கு லாபத்துல பிளஸ் ஆக வேண்டியது, இன்னைக்கு லாபத்துல மைனஸ் ஆக வேண்டியது. இப்போ என்ன செய்யணும்னா கேள்வியை வாசிக்கிட்டே ஆன்சர் வாங்க. இப்போ கேள்வியை வாசிக்க என்ன செய்யலாம்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே போயிடலாம். பாருங்க, திருத்தம் முன்னுக்கான வருடத்தின் முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் 1,50,000 அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அதன் பின்னர் பின்வரும் பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப திருத்த முன் லாபம் எவ்வளவு? 1,50,000. திருத்த முன் லாபம் 1,50,000. அதுக்கு அடுத்து பாருங்க, முதலாவது வரை கொடுத்திருக்காங்க. 2020 மார்ச் மாதத்தில் மொத்த கடன் விற்பனை 6,50,000. விற்பனை கணக்கில் கடன்பட்டோர் கணக்கில் ரெண்டு கணக்கிலும் விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கணக்கிலும் 5,60,000 என பதியப்பட்டிருந்தது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 6,50,000 கடன் விற்பனை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா விற்பனை கணக்குல 5,60,000 அப்படின்னும் கடன்பட்டோர் கணக்குல 5,60,000 அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க? 1,90,000 என்ன செஞ்சாங்க அப்படின்னா குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப குறைவா பதிவு செய்யப்பட்ட நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், உரிய பதிவு கூட்டணும். அதாவது எவ்வளவு குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க அது திருப்பி கூட்டணும். முதலாவது இந்த 5,60,000 எப்படி பதிவு எழுதியிருப்பாங்க? விற்பனை கணக்கு கடன்பட்டோர் கணக்கு கடன்பட்டோர் கணக்கு வரவு 5,60,000, விற்பனை கணக்கு செலவு 5,60,000. இப்படிதான் என்ன செய்வாங்க பதிவு எழுதியிருப்பாங்க. இப்போ எவ்வளவு குறைவா எழுதியிருக்காங்க? இப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் 5,60,000 வந்துருக்கூடாது. இந்த ரெண்டு இடத்துலயும் எவ்வளவு வந்திருக்கணும்? 6,50,000 வந்திருக்கணும். அப்ப எவ்வளவு குறைவா எழுதியிருக்காங்க? 90,000 என்ன செஞ்சிருக்காங்க? குறைவா எழுதியிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? திருப்பி அந்த 90,000 திருத்த பதிவு எழுதணும். அப்ப திருத்தம் செய்யறதுக்கு வழுக்கலை திருத்தம் செய்வதற்கான பதிவு என்னது? கடன்பட்டோர் கணக்கு வரவு 90,000. பாருங்க, இன்னைக்கு ஒரு கடன்பட்டோர் கணக்குல 5,60,000 இருக்கு. இன்னைக்கு ஒரு வரவு 90,000 வைக்கிறீங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு வந்துருது? 6,50,000 வந்துருது வரவு பக்கம். அடுத்து விற்பனை கணக்கு செலவு 90,000. விற்பனை கணக்கு செலவு 90,000. சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த ரெட்டை பதிவு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன செய்ய தேவை அப்படின்னா ரெட்டை பதிவு நம்மளுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவை? லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்தா குறையுதா அப்படின்றது தேவை. அப்ப ரெட்டை பதிவு பார்த்துருங்க. இல்ல ரெட்டை பதிவு வசதியோ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கேள்வி செய்யலாம். ரெட்டை பதிவு இல்லாம கூட என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்வி செய்யலாம். சரி, இப்ப நம்ம தொங்கல் படிக்கிறதுனால கொஞ்சம் ரெட்டை பதிவோட என்ன செய்யும் அப்படின்னா இப்போதைக்கு செஞ்சு பாருங்க. ஃபைனல் பேப்பர் எல்லாம் செய்யறப்ப என்ன செய்யும் அப்படின்னா அது எப்படி ரெட்டை பதிவெல்லாம் இல்லாம நார்மலா பார்த்துட்டு போறது அப்படின்றத பார்க்கணும். இப்ப ரெட்டை பதிவோட என்ன செய்யுங்க அப்படின்னா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட்டை பதிவு அப்படின்றது ப்ராக்டிஸ் ஆகும். அப்ப பாருங்க, இதுல ரெண்டுலையும் எது லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது? விற்பனை அப்படின்றது லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. இது விற்பனை அப்படின்ற லாபத்துல தாக்கத்தை ஏற்படுத்து தானே. இது வருமான கூட்டுல காட்ட வேண்டியது, இது நிதி நிலைமை கூட்டுல காட்ட வேண்டியது. வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய விற்பனை என்ன செய்யுது? செலவா இருக்கு. அப்ப லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருக்கு. லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா என்ன செய்யும்? லாப நட்ட கணக்கு செலவு மீதியா இருக்கு. லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா என்ன செய்யும்? லாபத்தை அதிகரிக்கும். அப்ப லாபத்துல என்ன செய்யும்னா 90,000 அதிகரிக்கும். அப்ப இதுக்கு இன்னொரு பதிவு எப்படி கொடுத்திருக்கலாம்? கடன்பட்டோர் கணக்கு வரவு 90,000, லாப நட்ட கணக்கு செலவு 90,000. லாப நட்ட கணக்கு செலவு 90,000. லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும்? அதிகரிக்கும். லாப நட்ட கணக்கு செலவு மீதியாக இருந்தா லாபத்தை என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அடுத்து வியாபார கடன்பட்டோருக்கு அனுமதித்த காசு கழிவு 20,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் மாத்திரம் பதியப்பட்டுள்ளது. அதாவது கழிவு 20,000 கடன்பட்டவருக்கு ஒரு கழிவு கொடுக்குறாங்க. கொடுத்த கழிவு அல்லது அனுமதித்த கழிவு. ஓகே, அப்ப பாருங்க, முதலாவது சரியான இரட்டைப்பதிவு என்னது? கடன்பட்டோருக்கு, அதாவது கொடுத்த கழிவுக்கான இரட்டைப்பதிவு என்னது? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு. சரியா? கொடுத்த
கழிவு கணக்கு வரவு எவ்வளவு 20,000, கடன்பட்டோர் கணக்கு செலவு 20,000. இதுதான் பதிவு. சரியா? இப்போ இல்ல கடன்பட்டோர் கணக்குல பதிவு செஞ்சுட்டாங்க. அப்ப இங்க சரியா பதிவு செஞ்சாங்க. அப்ப இது தேவையில்ல. எங்க பதிவு செய்யல? கொடுத்த கழிவு கணக்குல பதிவு செய்யல. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு நீங்க பதிவு செய்யணும். அப்ப எப்படி பதிவு செய்யணும்? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 20,000. சரியா? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 20,000. தொங்கல் கணக்கு செலவு. ஏன் தொங்கல்ல தான் நீ வைக்க இருக்கு. ஏன் கடன்பட்டோட வச்சுட்டாங்க. அப்ப தொங்கல் கணக்கு செலவு 20,000. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவுனால இது என்ன செய்யணும்? வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய ஒண்ணு. அப்ப வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய ஒண்ணுனால லாப நட்ட கணக்கு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு 20,000, தொங்கல் கணக்கு செலவு 20,000. லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக என்ன செய்யும்? லாபத்தை குறைக்கும். ஆகவே கொடுத்த கழிவுன்னு சொல்லி என்ன செய்யணும்? லாபத்துல 20,000 என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணணும். சரி, லாபத்துல 20,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா சரி. பாருங்க, அதுலயும் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அதுக்கு அடுத்து பாருங்க, வங்கி வைப்பிலிருந்து பெறப்பட்ட 25,000 வட்டி வருமானமானது வட்டி செலவு கணக்கில் வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தொகை காசு கணக்கில் சரியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. பெற்ற வட்டியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? செலுத்திய வட்டியை ஒரு செலவா பதிஞ்சிருக்கீங்க. பெற்ற வட்டி அப்படின்றது ஒரு வருமானம் தானே, அதை நீங்க செலவா பதிய முடியாது. ஆனா காசு கணக்குல சரியா பதிஞ்சிருக்கீங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு பெற்ற வட்டிக்கான இரட்டை பதிவு என்ன அப்படின்றத முதலாவது யோசிங்க. பெற்ற வட்டிக்கான இரட்டை பதிவு. பெற்ற வட்டி தானே கொடுத்துருக்காங்க. பெற்ற வட்டிக்கான இரட்டை பதிவு என்ன அப்படின்றத யோசிங்க. பாருங்க, பெற்ற வட்டி எவ்வளவு அப்படின்ட்டு. பெற்ற வட்டி 25,000. ஓகே, 25,000. அப்ப இதுக்கான பதிவு என்னது? காசு கணக்கு வரவு 25,000, பெற்ற வட்டி கணக்கு செலவு 25,000. இதுதான் பதிவு. இவங்க என்ன சொல்றாங்க? காசு கணக்குல சரியா பதிஞ்சிட்டாங்க. அப்ப இங்க சரி. இங்க சரியா பதிஞ்சிட்டு பெற்ற வட்டி கணக்குல செலவு வைக்கிறதுக்கு பதிலா வட்டி செலவு கணக்குல வச்சிருக்காங்க செலவா. வட்டி செலவு கணக்கில் செலவு வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பெற்ற வட்டி கணக்குல செலவு வைக்கிறதுக்கு பதிலா எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? வட்டி செலவு கணக்குல செலவு வச்சுட்டாங்க. அப்ப வட்டி செலவு கணக்குல ஒரு வட்டி அப்படின்ற செலவு, பெற்ற வட்டியை செலவா கொண்டு போய் காட்ட இல்லாது. பெற்ற வட்டி அப்படின்றது ஒரு வருமானம். வட்டி செலவு கணக்குல காட்டியிருக்காங்க. அப்ப வட்டி சரி, வட்டி செலவு கணக்குல என்ன செஞ்சிருக்காங்க? கொஞ்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப வட்டி செலவு கணக்குல இருந்து நீங்க என்ன செய்யணும்? இல்லாமக்கணும். அப்ப இல்லாமக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வட்டி செலவு கணக்குல செலவு வச்சது இல்லாமக்க வரவு வைக்க போறோம். ஆகவே வட்டி செலவு கணக்கு வரவு 25,000. அதே மாதிரி வட்டி செலவு கணக்குல இருந்து இல்லாம ஆக்கிட்டோம். இது எங்க கொண்டு போய் வைக்கணும்? பெற்ற வட்டி கணக்குல செலவு வைக்கணும். அப்ப பெற்ற வட்டி கணக்கு செலவு 25,000. சரியா? பெற்ற வட்டி கணக்கு செலவு 25,000. அதாவது வட்டி செலவு கணக்குல செலவு வச்சிருக்காங்க. சோ அதை இல்லாம ஆக்குறதுக்காக வட்டி செலவு கணக்குல வரவு வைக்கிறோம் 25,000. அதுக்கப்புறம் அதை உரியவாறு பெற்ற வட்டி கணக்குல கொண்டு போயிட்டு செலவு வைக்கிறோம். அப்ப வட்டி செலவு கணக்கு வரவு 25,000, பெற்ற வட்டி கணக்கு செலவு 25,000. இப்ப இது ரெண்டுமே வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வட்டி செலவு அப்படின்றது ஒரு செலவு, நிறுவனத்துக்கான செலவு ஒண்ணு. அதே மாதிரி பெற்ற வட்டி அப்படின்றது அது வந்து நிறுவனத்துக்கு ஒரு வருமானம். அப்ப ஏனைய வருமானமும் ஒரு செலவும் என்ன செய்த நிதி செலவும் காணப்படுது. ஒரு நிதி செலவும் அதே மாதிரி ஒரு வருமானமும் என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுது. அப்ப இது ரெண்டுமே வருமான கூட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இதனால ரெண்டுக்குமே லாப நட்ட கணக்குன்னு யூஸ் பண்ணலாம். அப்ப லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு, லாப நட்ட கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு.
இது லாப நட்ட கணக்கு வரவுல இருக்கிறதுனால என்ன செய்யும், லாப நட்ட கணக்குல செலவு, அதாவது வட்டி செலவு அப்படின்னு. பெற்ற வட்டினா பெற்ற வட்டி என்ன செய்யுது அப்படின்னா செலவுல இருக்கு, அதனால அதிகரிக்கும். அப்ப லாப நட்ட கணக்கு செலவு மீதினால அதிகரிக்கும். இது லாப நட்ட கணக்கு என்ன செய்யுது, வரவுல இருக்கு. அப்ப லாப நட்ட கணக்கு வரவுனால செலவுல என்ன செய்யும், 25,000 குறைவடையும். சரி, 25,000 குறைவடையும். எனக்கு வந்து பெற்ற வட்டி என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். பெற்ற வட்டி அதிகரிக்கும். சரியா? பாருங்க அது விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. கணக்கு செய்யறதுக்கு ஈஸியான மெத்தட் தொங்கல் கணக்கு செய்யறதுக்கு முதலாவது சரியான பதிவை எழுதி பார்த்து யோசிக்கணும். சரியான பதிவு யோசிச்சீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். இவ்விடத்தில் மோட்டார் வாகன பெருமான தேவை 30,000 இன்னும் ஏற்பாடு செய்யவில்லை. அப்ப என்ன செய்யும், பெருமான தேவுக்கான இரட்டை பதிவு எழுதுனீங்கன்னா சரி. இதுக்கான பெருமான தேவை மோட்டார் வாகனமா? ஓகே, மோட்டார் வாகன பெருமான தேவுக்கான இரட்டை பதிவு எழுதுங்க. இன்னும் பதிவு சொல்றாங்க, அதாவது ஏற்பாடு செய்யல. அப்ப ஏற்பாடு செய்யல, நீங்க ஏற்பாடு செஞ்சு விடுங்க. அப்ப அதுக்கான இரட்டை பதிவு என்னது, மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு, மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு 25,000. அமௌண்ட் வந்து 30,000. மோட்டார் வாகன தேய்வு கணக்கு வரவு 30,000. திரண்ட தேய்வு கணக்கு செலவு 30,000. சரியா? தேய்வு கணக்கு வரவு, திரண்ட தேய்வு கணக்கு செலவு 30,000 அப்படின்றது பதிவு. இல்ல திரண்ட தேய்வு கணக்கு செலவு அப்படின்றத எங்க காட்டுவீங்க, நிதி நிலைமை கூட்டுல காட்டுவீங்க. தேய்வு கணக்கு வரவு அப்படின்றத எங்க காட்டுவீங்க, வருமான கூட்டுல காட்டுவீங்க. அப்ப இதுக்கு எப்படி இன்னொரு பதிவு எழுதலாம், லாப நட்ட கணக்கு வரவு 30,000, திறந்த தேய்வு கணக்கு செலவு 30,000. சரியா? அப்ப லாப நட்ட கணக்கு வரவு மீதியாக அந்த லாபத்தை என்ன செய்யும், குறைவடை செய்யும். ஆகவே தேய்வுன்னு சொல்லி லாபத்து 30,000 குறையும். ஏன்னா பதிவு செய்யணும், நீங்க பதிவு செஞ்சு சேர்த்துட்டீங்க. இப்போ ஓகே, இதுக்கப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா பேலன்ஸ் பண்ண மட்டும்தான் இருக்குது. இப்போ இது என்ன செய்யுங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சரி. சரியா? அப்ப ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 265.
ஓகே, பாருங்க. எனக்கு ஏ அப்படின்றதுக்கு ஏ அப்படின்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அடுத்த கேள்வி ஏ கொடுக்கல் வாங்கலுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இரட்டைப்படை சொல்லுங்க. ஏ என்ற கொடுக்கல் வாங்கல் திருத்துறதுக்கான இரட்டைப்பதிவு. ஓகே, ஆன்சர் வர மாட்டேங்குது. நான் நினைக்கிற மாதிரி ஆன்சர் தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நான் என்ன செய்யறேன் ஆன்சர் சொல்றேன். பாருங்க. இப்ப 2019 மார்ச் மாதத்துக்கான விற்பனை நாளேட்டின் மொத்தம் 5,40,000 ஆனது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் விற்பனை கணக்கிலும் 4,50,000 என பதியப்பட்டிருக்கு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். 5,40,000 என்ன செஞ்சிருக்காங்க, 4,50,000 பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க? 90,000 குறைவா பதிவு செஞ்சிருக்காங்க. குறைவா, அதாவது ஒரு பதிவு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறைவாக பதிவு செய்யப்பட்டிருந்தா உரிய பதிவு என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். அதே என்ன செய்யுது அப்படின்னா கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருந்தா எதிர்ப்பதிவு, அதாவது உரிய பதிவுக்கு எதிர்ப்பதிவை கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கம் செய்யணும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உரிய பதிவு கொடுத்தீங்க அப்படின்னா சரி. அதுல நாட்குறிப்பு பதிவு மட்டும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்கன்னா, அப்ப கடன் விற்பனைக்கான உரிய பதிவு கொடுத்தீங்க அப்படின்னா சரி. எப்படி கொடுப்பீங்க? கடன்பட்டோர் கணக்கு வரவு 90,000, விற்பனை கணக்கு செலவு 90,000. கடன்பட்டோர் கணக்கு வரவு 90,000, விற்பனை கணக்கு செலவு 90,000. அதை இரட்டை பதிவு எழுதுனீங்க அப்படின்னா சரி. கடன்பட்டோர் கணக்கு வரவு 90,000, விற்பனை கணக்கு செலவு 90,000 அப்படின்றத எழுதினீங்கன்னா சரி. அடுத்து பாருங்க, கடன்பட்டோருக்கு கொடுத்த கழிவு 10,000 ஆனது கொடுத்த கழிவு கணக்கில் 1000 ஆக வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இத்தொகை கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் சரியாக பதியப்பட்டுள்ளது. முதலாவது கொடுத்த கழிவுக்கு சரியான இரட்டை பதிவு என்ன அப்படின்றத யோசிங்க. கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு. கொடுத்த கழிவுக்கு இரட்டை பதிவு என்னது? கொடுத்த கழிவு கணக்கு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு. சரியா? கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. இப்ப ரெண்டு இடத்துல என்ன செய்யணும்? 10,000 10,000 பதியணும். ஆனா இங்க 10,000 பதிஞ்சிட்டு இங்க 1000 பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்க. சரியா? கடன்பட்டோர் கணக்குல 10,000 பதிவு செஞ்சுட்டு கொடுத்த கழிவு கணக்குல 1000 பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு சரியாக பதிவு செய்யப்பட்ட போதும் கொடுத்த கழிவு கணக்குல 1000 வரவு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப கொடுத்த கழிவு கணக்குல 1000 வரவு வச்சது சரியா? இல்ல. அப்ப எவ்வளவு வரவு வைக்கணும்? 10,000 வரவு வைக்கணும். அப்ப இன்னும் எவ்வளவு வரவு வச்சிருக்கணும்? அவங்க 1000 ஏற்கனவே வச்சுட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு 9,000 வச்சு வரவு வச்சா சரி. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு 9,000, தொங்கல் கணக்கு, தொங்கல் கணக்கு செலவு 9,000 அப்படின்றது பதிவு செய்யணும். அப்ப அது வழுக்கலை திருத்தலுக்கான நாட்குறிப்பது எப்படி வரும்? கொடுத்த கழிவு கணக்கு வரவு 9,000, தொங்கல் கணக்கு செலவு 9,000. கொடுத்த கழிவு கணக்கு வரவு 9,000, தொங்கல் கணக்கு செலவு 9,000 அப்படின்றது பதிவு வரும். சரியா? பாருங்க, அது ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ட்டு. சரி, அப்ப அதுக்கு அடுத்த கேள்விக்கு வாங்க. இப்ப வரையறுத்த ரேணுகா பொது கம்பெனியானது 2026/3/31 உள்ளவாறான பரீட்சை மீதியானது சமப்படவில்லை. இவ்வேறுபாடானது தொங்கல் கணக்கு மீதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனை பின்வரும் வழுக்கள் வெளிக்காட்டப்படுகின்றது. அல்ல, மேற்படி வழுக்கள் தொங்கல் கணக்கு மீது வழி வகுக்கும். அதாவது தொங்கல் கணக்கு மீதிக்கு என்ன செய்தோம்னா வழிவகுக்கக்கூடிய வலு எதுல தொங்கல் கணக்கு வரும் அப்படின்றதான் கேட்கிறாங்க. முதலாவது பாருங்க, மின்சார செலவினங்களுக்கு செலுத்தப்பட்ட 2 லட்சம் காசு கணக்கில் மாத்திரம் பதியப்பட்டுள்ளது. முதலாவது என்ன செய்யுங்க அப்படின்னா மின்சாரத்துக்கான பதிவு என்ன அப்படின்றத பாருங்க. அதாவது செலுத்திய மின்சாரத்துக்கான பதிவு என்னது? மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இத்தனை செலுத்திய மின்சாரத்துக்கான இரட்டை பதிவு.
அந்த செலுத்திய மின்சாரத்துக்கான இரட்டை பதிவுல காசு கணக்குல மாத்திரம் பதியப்பட்டிருக்கு. அப்ப காசு கணக்குல மட்டும்தான் செலவு வச்சிருக்காங்க 2,00,000. மின்சார கணக்குல வரவு வைக்கல. சரியா? மின்சார கணக்குல வரவு வைக்கல, காசு கணக்குல மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, 2,00,000 செலவு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், மின்சார கணக்குல வரவு வைக்காதனால நீங்க மின்சார கணக்குல வரவு வைக்கணும். அப்ப மின்சார கணக்கு வரவு 2,00,000, தொங்கல் கணக்கு செலவு 2,00,000. மின்சார கணக்கு வரவு 2,00,000, தொங்கல் கணக்கு செலவு 2,00,000 அப்படின்றது திருத்துறதுக்கான பதிவு. அதாவது அந்த வழுக்கலை திருத்துறதுக்கான நாட்குறிப்பு பதிவு எப்படி வரும்? மின்சார கணக்கு வரவு 2,00,000, தொங்கல் கணக்கு செலவு 2,00,000 அப்படின்றது வரும். அப்ப முதலாவது என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் கணக்கு மீதிக்கு வழிவகுக்கும். முதலாவது தொங்கல் கணக்கு என்ன செய்யும் அப்படின்னா உருவாக்கக்கூடிய ஒரு வலுத்தான். அதுக்கடுத்து பாருங்க, கொள்வனவு நாளேடானது 6,000 கூடுதலாக கூட்டப்பட்டிருந்தது. அப்போ நாளேடுகள் என்ன செஞ்சிருக்காங்க, கூடுதலா கூட்டியிருக்காங்க. நான் முதலே சொன்னேன், கூடுதலா கூட்டப்பட்ட என்ன செய்யணும், எதிர்பதிவு கொடுக்கணும். அதாவது கொள்வனவு நாளேட்டுல எந்த கொள்வனவு பதிவீங்க, கடன் கொள்வனவு பதிவீங்க. அப்ப கடன் கொள்வனவுக்கான எதிரான பதிவு கொடுக்கணும். ஏன் குறைவா பதிவு செஞ்சா உரிய பதிவை கொடுத்து கூட்டி விடுவோம். அதே கூடுதலாக பதிவு செஞ்சா எதிர்பதிவை கொடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இல்லாமக்கி விடுவோம். அதை கூடுதலா பதிவு செஞ்சா அமௌண்ட். இப்ப கொள்வனவு நாளேட்டுக்கான இரட்டை பதிவு என்னது, கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு வரவு, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. இப்ப அதுக்கு எதிரான பதிவு எப்படி கொடுப்பீங்க, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 60,000, கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு 60,000, கொள்வனவு கணக்கு செலவு ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க கொடுத்திருக்காங்க, கடற்பட்டோரிடமிருந்து பெற்ற 50,000 ஆனது, அதாவது கடற்பட்டோரிடம் பெற்ற 50,000 ஆனது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கொடுப்பனவாக பதியப்பட்டிருக்கு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல காசு கொடுப்பனவாக பதியப்பட்டிருக்கு. சரி, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல காசு கொடுப்பனவா பதிவு செஞ்சிருக்காங்க. காசு கணக்குல ஏதாச்சும் பிழையா பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்களா? காசு கணக்குல அந்த மாதிரி சொல்லல தானே, காசு கணக்குல பிழையா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப காசு கணக்குல நம்ம சொல்லி இல்லாதனால காசு கணக்குல சரியா தான் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுக்க இருக்கு. எனவே இங்க காசு கணக்குல எப்படி பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றது கொடுக்கல. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்குல தான் கொடுப்பனவா பதிவு செஞ்சிருக்காங்க, காசு கொடுப்பனவா பதிவு செஞ்சிருக்காங்க. காசு கணக்குல எப்படி பதிவு செஞ்சாங்க அப்படின்றது கொடுக்கல. அப்ப காசு கணக்குல சரியா தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப கடன் பட்டோரியம் வந்து பெற்ற காசோலைக்கான இரட்டை பதிவு என்னது, அதாவது கடன் பட்டோரியம் பெற்ற காசோலைக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. காசு கணக்குல வரவு தான் பதிஞ்சிருக்காங்க. கடன் பட்டோர் கணக்குல செலவு பதிகிறதுக்காக கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு பதிஞ்சிருக்காங்க. ஏன்னா கடன் கொடுத்தோர் கணக்குல காசு கொடுப்பனவா இருந்தா எந்த பக்கம் பதிவு. ஓகே, நான் ஸ்கிரீன் ஆன் பண்ணல, ஒயிட் போர்ட்ல என்ன செய்யல அப்படின்னா எழுதல. ஓகே, ஒயிட் போர்ட்ல எழுதி வரேன் பிரச்சனை. ஒயிட் போர்ட் முதல்ல இருந்து எழுதிட்டா இருக்கு, நார்மலா தான் என்ன செய்யலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப அதுல பாருங்க, காசு கொடுப்பனவுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல காசு கொடுப்பனவா பதிவு செஞ்சிருக்காங்க. கடன் கொடுத்தோர் கணக்குல காசு கொடுப்பனவா பதிவு செஞ்சா அது எந்த பக்கம் பதிவு செஞ்சிருப்பாங்க, வரவு பக்கம் பதிவு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா காசு கொடுப்பனவு வரவு பக்கம் பதிவு செய்வீங்க. இப்போ அது இல்லாம ஆக்கணும். அப்ப இல்லாம ஆக்குறதுக்கு என்ன செய்யணும், செலவு வைக்கணும். அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, சரி, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செய்வீங்க, செலவு வைப்பீங்க. அப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு கணக்கு செலவு எவ்வளவு, அதாவது குறித்த அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகே, 50,000 கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 50,000 அடுத்து கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்கணும். நீங்க கடன்பட்டோர் கணக்குல செலவு வைக்க வேண்டியதை கொண்டு போயிட்டு எங்க மாத்தி வச்சுட்டீங்க, கடன் கொடுத்தோர் கணக்குல வரவு வச்சுட்டீங்க. அப்ப கடன்பட்டோர் கணக்குல என்ன செய்யணும், செலவு வைக்கணும். அப்ப கடன்பட்டோர் கணக்கு செலவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு 50,000. கடன்பட்டோர் கணக்கு செலவு 50,000. சரியா? ஓகே, இப்ப என்ன செஞ்சோம், கடன்பட்டோர் கணக்கு செலவும் வச்சாச்சு. இப்போ ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னா செலவுல தான் இருக்கு. செலவுல 1,00,000 இருக்கு. அப்ப என்ன செய்யணும், எதிர்பதிவு தொங்கல்ல வரவு வைக்கணும். தொங்கல் கணக்கு, தொங்கல் கணக்கு வரவு 1,00,000 அப்படின்றது வரும். தொங்கல் கணக்கு வரவு 1,00,000 அப்படின்றது வரும். அப்ப இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் கணக்குல
தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழுக்கள் ஒண்ணுதான். ஓகே, அடுத்து பாருங்க. 40,000 விற்பனை பட்டியலானது கடன்பட்டோர் பேரேட்டில் மாத்திரம் பதியப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன்பட்டோர் பேரேட்டில் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரேடுகள் அப்படின்றது இப்ப இதுக்கு வந்து கட்டுப்பாடு கணக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தெரியணும். ஏன்னா பேரேடுகள் அப்படின்றது ஒற்றைப்பதிவு முறையில என்ன செய்யணும் அப்படின்னா பதிவு செய்யக்கூடிய ஒண்ணு. சரி, இப்ப அவங்க இதை மெயின் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாஸ்வேர்டு. ஓகே, அதைத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப கடன்பட்டோர் பேரேடு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா இப்ப கட்டுப்பாடு கணக்கு படிக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு பொது பேரேடுன்னு ஒண்ணு இருக்கு. சரியா, பொது பேரேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி பேரேடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா, இந்த பொது பேரேடு இரட்டைப்பதிவு முறையை பின்பற்றுவோம். இதுக்கு இரட்டைப்பதிவு இருக்கு, ஆனா இதுக்கு இரட்டைப்பதிவு இல்ல. இது பேரேட்டுக்கு இரட்டைப்பதிவு இல்ல, பொது பேரேட்டுக்கு தான் இரட்டைப்பதிவு இருக்கு. இப்ப நம்ம சொல்ற இரட்டைப்பதிவுல எது சொல்லியிருக்கோம் அப்படின்னா பொது பேரேட்டுக்கான இரட்டைப்பதிவு தான் சொல்றோம். பேரேடு ஒற்றைப்பதிவு முறையில தான் என்ன செய்யும் அப்படின்னா பயன்படுத்தும். இது இரட்டைப்பதிவு, அதாவது பொது பேரேடுகள் இரட்டைப்பதிவு முறையும் பேரேடுகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒற்றைப்பதிவு முறையையும் பின்பற்றும். அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பேரேட்ல மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க, ஒற்றைப்பதிவு முறையில பதிவு செஞ்சுட்டாங்க. இரட்டைப்பதிவு, அதாவது இரட்டைப்பதிவு டபுள் என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா பொது பேரேட்ல பதிவு சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இப்போ பேரேட்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா பேரேட்டில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பொது பேரேட்ல பதிவு செய்யாம தான் வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், பொது பேரேட்ல பதிவு செய்யணும். பொது பேரேட்ல பதிவு செய்யறதுக்கு உரிய பதிவு என்ன செஞ்சீங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா சரி. அப்ப உரிய பதிவு எப்படி வரும்னு பாருங்க. விற்பனை பட்டியல், விற்பனை பட்டியல்னா கடன் விற்பனை. கடன் விற்பனைக்கு எப்படி இரட்டை பதிவு கொடுப்பீங்க? கடன்பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. கடன்பட்டோர் கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. கடன்பட்டோர் கணக்கு வரவு 40,000, விற்பனை கணக்கு செலவு 40,000. கடன்பட்டோர் கணக்கு வரவு 40,000, விற்பனை கணக்கு செலவு 40,000. அப்ப கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு அப்படின்றதுனால இங்க தொங்கல் கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வரவு செலவு சமனா இருக்கு. அப்ப தொங்கல் எந்த விதமான தாக்கம் வராது. அப்ப தொங்கல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு கொடுக்கல் வாங்கல், ஒண்ணு ஏயும் இன்னொன்னு வந்து என்னது சி. அப்ப ஏசி அப்படின்றது மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா தொங்கல் கணக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா, தொங்கல் கணக்குல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ரெண்டு, ஒண்ணு ஏயும் சியும். இது வந்து 2016 வந்த கேள்வி ஒண்ணு. ஓகே, பாருங்க, அப்ப இந்த கேள்வி ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு. ஏயும் சியும் அப்படின்னு முதலாவது ஆன்சர் கொடுத்துருக்கணும். அது இல்லாம இந்த கேள்வி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம் அதுதான் நாளைக்கு உங்களுக்கு 2000 சீனியர், உங்களோட சீனியர் எக்ஸாம் என்ன செய்யணும்னா ஸ்டார்ட் பண்றாங்க. நாளைக்கு என்ன செய்யும், முதல் பாடம் எக்கானமி பாடம் இருக்கும். எப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பிசினஸ் பாடமும் எக்கானமிக் பாடம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யும் அப்படின்னா அக்கௌண்டிங் பாடம் இருக்கும். அப்ப அக்கௌண்டிங் பாடத்துக்கு ரொம்ப டைம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு எக்ஸாம் டைம்ல கூட என்ன செய்யணும்னா 10 நாள் டைம் இருக்கு உங்களுக்கான அக்கௌண்டிங் பாடத்துக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் என்ன செய்வீங்க அப்படின்னா இதே டைம்ல தான் நீங்களும் எப்படியும் உங்களுக்கும் ஆகஸ்ட் மாசம் தான் நடக்கும். ஸோ ஆகஸ்ட் மாசம் நீங்களும் என்ன செய்வீங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் இயர் கிட்டத்தட்ட கணக்கா 1 இயர் இருக்க மாதிரி தான். 1 இயர் தான் கணக்கா என்ன செய்வீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத ரெடியா இருப்பீங்க. இப்ப இப்ப இருந்து என்ன செய்வீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கெல்லாம் படிச்சுட்டு போக பாருங்க. படிக்காம என்ன செய்யாதீங்க அப்படின்னா ஏரியஸ் வச்சு கடைசியா படிப்போம் அப்படின்னா கடைசியா படிக்கிறதுக்கெல்லாம் டைம் நீங்களே நினைச்சாலும் உங்களுக்கு டைம் இருக்காது. கடைசியா படிக்கிறது படிக்கணும் நீங்களே உட்கார்னாலும் டைம் இருக்காது. ஸோ இப்ப இருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா பாடமாக்க வேண்டியது பாடமாக்கி படிக்க வேண்டியதை படிச்சுட்டு அதே போல அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு நல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா நிறைய பயிற்சிகள் செஞ்சு பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. அக்கௌண்ட்ஸ் என்ன செய்யாது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் லேஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எத்தனை கிளாஸ் போயிட்டு வேலை. சரியா, நீங்க எழுந்த சீனா, அதாவது இப்ப தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியத்துல இருக்க அவ்வளவு கிளாஸ்க்கு நீங்க போயிட்டு உட்காந்துருந்தோம் வேலையில நீங்க ப்ராக்டிஸ் செய்யாது. உங்க அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் இல்லாட்டி என்ன செய்யுது அப்படின்னா ரிசல்ட்ஸ் வராது. சரி,
வேணா யாருக்கு வேணாலும் போயிருக்காங்க அக்கௌண்ட் செஞ்சு இது முழுக்க உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் இருப்பாங்க, சூப்பர் சீனியர்ஸ் இருப்பாங்க, சூப்பர் சீனியர் ஸ்டாண்டர்ட் 2025 எழுதுறவங்க அவங்களோட போயிட்டு கேளுங்க. எப்படி உங்களுக்கு ஏ வந்துச்சு, எப்படி செய்யாம ஏ வந்துச்சு அப்படின்றதையும் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுல பாடமாக்கி ஏ எடுக்க முடியாது. சரியா, மற்ற பாடமாக்கி என்ன செய்யணும் அப்படின்னா பிசினஸ் எக்கானமி பிசினஸ் பாடத்தை கூட என்ன செய்யணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடலாம். எப்படியாச்சும் உட்காந்து காலையில 5 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எழுதிடலாம். ஆனா இந்த பாடத்தை என்ன செய்ய முடியாது, அப்படி மனப்பாடம் பண்ணியாம என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. ஏன்னா நீங்க எத்தனை கணக்கு தான் மனப்பாடம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு கணக்கை மனப்பாடம் பண்ணிட்டு போவீங்க, அவன் ஒரு கணக்கை என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாம்ல போட்டிருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விளங்கி படிச்சா மட்டும் தான் உண்டு. அதுலயும் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். இல்ல எஸ் எடுக்கிறதுக்கு கூட என்ன செய்ய அப்படின்னா கொஞ்சம் மாதிரி சி பி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏ எடுக்கிறதோட என்ன செய்யணும் அப்படின்னா ஏ எடுக்கிறதோட உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து என்ன செய்யாது அப்படின்னா நின்று போயிடுறதுல அதுக்கு மேல ஏ பிளஸ் அப்படின்னா ஸோ அதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபுல் ட்ரை கொடுத்து ஏ பிளஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பாருங்க. இப்போ ஏ பிளஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செட் ஸ்கோர்ல என்ன செய்யும் அப்படின்னா கூடும். அது இந்த ஒரு பாடத்துல மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போயிடாதீங்க. 3 பாடம் இருக்கு, 3 பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். ஒரு பாடத்துல ஏ எடுத்திருக்கீங்க, உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ்ல என்ன செய்யுது அப்படின்னா ஏ பிளஸ் எடுத்திருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஏ பிளஸ் இருக்கு அப்படின்னு இல்ல ரிசார்ட்ஸ்ல போட மாட்டாங்க. உங்களுக்கு ரிசார்ட் ஷீட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா A1 அதாவது ஏல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. சரி, ஏ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 3 ஸ்டேஜுக்கு பிரிப்பாங்க. ஒன்னு 90க்கு மேல, இன்னொரு ஸ்டேஜ் வந்து 80க்கு மேல, இன்னொரு ஸ்டேஜ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 75க்கு மேல. இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கு. சரி, ஏ அப்படின்ற ஸ்டேஜஸ்குள்ள அவ இந்த ஸ்டேஜ்குள்ள என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏல வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு, முதலாவது பிளேஸ்ல இருக்கா, ஏ செகண்ட் பிளேஸ்ல இருக்கா, ஏ தேர்ட் பிளேஸ்ல இருக்கா அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு போடுவாங்க. அது ஏ பிளஸ்ஸா அப்படின்றது நீங்க இதை வச்சுதான் நீங்க ஏ பிளஸ்ஸா அல்லது ஏ பிளஸ் கீழே இருக்கமா அப்படின்றத நீங்க தீர்மானிக்க. அது ரிசார்ட்ஸ் வந்த பிறகுதான் உங்களுக்கு தீர்மானிக்கப்படும். ஏன்னா உங்களோட ரிசார்ட் ஷீட்ல தான் என்ன செய்வாங்கன்னா இப்படி போட்டிருப்பாங்க. உங்களோட அந்த டொனஸ்டல் எக்ஸாம் இதுக்கு போயிட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா நீங்க பாக்குறது இல்லை. அதாவது எக்ஸாம் ரிலீஸ் ஆனதோட பாக்குற இடத்துல இந்த மாதிரி போட மாட்டாங்க. அங்க வந்து ஏ அப்படின்றது மட்டும் தான் போடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு ரிசார்ட் ஷீட் கொடுப்பாங்களே ரிசார்ட்ஸ் வந்த பிறகு, அந்த ரிசார்ட் ஷீட்ல என்ன செய்வாங்க அப்படின்னா போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க, முதலாவது அக்கௌண்டிங் பாடத்துல மட்டும் அக்கௌண்டிங் பாடத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் பாடத்துல A1ல இருக்கு, அதாவது 90க்கு மேல இருக்கு. சரியா, மத்த இருக்க பாடத்துல என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு ஏஏ இல்லாம என்ன செய்யுது அப்படின்னா அதோட கீழே வருதுன்னு வைங்களே பி பி அப்படின்னு வருதுன்னு வைங்களே, கண்டிப்பா யூனிவர்சிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. சரியா, அது உங்களோட டிஸ்ட்ரிக்டை பொறுத்து என்ன செய்யலன்னா A to B எடுத்தவங்களுக்கு என்ன செய்யலன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி கிடைச்சாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க விருப்பப்பட்ட டிகிரிக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ காமர்ஸ் செய்யற எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், மெயின் டார்கெட் என்ன செய்யும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் செய்யறது தான். இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன செய்ய முடியாது, இந்த ரிசோர்ஸ் வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் சம்டைம் எடுப்படலாம். வெல்லஸ் சவுத் ஈஸ்டர்ன் எடுப்படலாம். அப்படி இல்லையா கம்பா விக்ரமாராட்சியில என்ன செஞ்சிருக்காங்க, கம்பா விக்ரமாராட்சி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்யணும்னா செலக்ட் ஆகலாம். அடுத்து வந்து கிட்டத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2-3 யூனிவர்சிட்டி பாலியல் முஸ்லிம், அதுக்கு என்னது சிங்கள முஸ்லீம் சிங்கள யூனிவர்சிட்டி ஒன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணாங்க. அதாவது அந்த பௌத்த நேம் வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணாங்க. அது இப்ப கிட்டத்துல இந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதையும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் செலக்ட் ஆகலாம். மற்றபடி மற்ற யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்ய முடியாது, செலக்ட் ஆக முடியாது. அப்படி இல்லைன்னா பிரைவேட்டா செலக்ட் பண்ணலாம். சரியா, பிரைவேட்டா அரசாங்கத்தால் லோன் கொடுத்து செய்யறதுக்கு அதுக்கு என்ன செய்யணும், செலக்ட் ஆகணும். அப்ப நீ இதுல ஒண்ணுல மட்டும் என்ன செய்யாதீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து வச்சு அந்த பாடம் மட்டும் உங்களுக்கு தேரும், அதை மட்டும் செஞ்சு எப்படியாச்சும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல வச்சு செய்யாதீங்க. 3 பாடத்தையும் பேலன்ஸ் பண்ணி செய்யணும். எடுத்தா 3 பாடத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா ஏ அப்படின்றது இருக்கு. முதல்ல 3 பாடத்துல ஒன்னுல A1ல இருக்கு, இன்னொன்று A2ல இருக்கு, இன்னொன்று வந்து AB3ல இருக்கு. ஓகே, போது பரவாயில்ல. இதுலயும் என்ன செய்யணும்னா நல்ல ஒரு செட் டிஸ்கோ வரலாம். சரியா, கிட்டத்தட்ட என்ன செய்யலாம்னா 1.5க்கு மேல என்ன செய்யலாம் அப்படின்னா வரலாம். சரியா, 1.5க்கு மேல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேராதனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. பேராதனை என்ன செய்யணும்னா கிடைக்கலாம். அது உங்களோட டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. அதுக்கப்புறம் இந்த சென்டர் ஸ்கோருக்கு இது கிடைக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல
சாய்ஸ் பண்றது என்னன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல. ஏன்னா உங்க கல்வி தரத்தை பார்ப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கல்வி தரம் இருக்கு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு இதுலயும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செய்யும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் கூட இருக்கும். அப்ப அந்த ரிசல்ட்ஸ் கூட அப்படின்றப்ப அந்த டிஸ்ட்ரிக்டான கட் அவுட் மார்க் என்ன செய்யும், கூடும். இப்போ ரீசெண்டா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ரீசெண்டானா 2 சரி போன வீக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் 2025 கட் அவுட் மார்க்னா. அப்ப அதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்க டிஸ்ட்ரிக்டே எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்ட்டு. சரியா, அப்ப அதையும் என்ன செய்யும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் 1 இயர் இருக்குது. எனக்கு இந்த டைம்ல என்ன செய்வீங்க அப்படின்னா எழுதுவீங்க. ஆகஸ்ட் மாசம் எப்படியுமே எழுதுவீங்க. ஆகஸ்ட் மாசம் என்ன செய்வீங்க அப்படின்னா எழுதுவீங்க. அதுக்கு முன்னுக்கே நடந்தாலும் நடக்கும். பட் அதுக்கு முன்னுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆகஸ்ட் தான் என்ன செய்யணும்னா நடக்கும் உங்களுக்கு 1 இயர். ஓகே, இப்ப வாங்க அடுத்த கேள்விக்கு. முன்னருக்கான தொங்கல் கணக்கு மீதி, சரி தொங்கல் கணக்கு மீதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அப்ப தொங்கல் கணக்கு ஒண்ணு என்ன செய்யுங்க அப்படின்னா தயாரிங்க. சரியா, தொங்கல் கணக்கு முதலாவது வழுக்கலை பாருங்க. காசு விற்பனை 1,00,000 காசு புத்தகத்தில் மட்டும் பதியப்பட்டிருக்கு. காசு விற்பனை காசு புத்தகத்தை மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப விற்பனை கணக்குல பதிவு செய்யலாம். அப்ப இது திருத்துறதுக்கான பதிவு எப்படி வரும்? விற்பனை கணக்கு செலவு, தொங்கல் கணக்கு வரவு. தொங்கல் கணக்கு வரவு 1,00,000, தொங்கல் கணக்கு வரவு 1,00,000, விற்பனை கணக்கு செலவு 1,00,000. சரியா, விற்பனை கணக்கு செலவு 1,00,000. இப்ப நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இரட்டை பதிவு எழுதி இப்ப இவ்வளவு நேரம் எழுதி தானே செஞ்சேன் அப்படின்னா எல்லா வழக்கறியும் விளங்கப்படுத்தினேன். இப்ப எழுதாம நான் சொல்றேன், அது விளங்குதா அப்படின்றத பாருங்க. அப்படி விளங்காட்டி நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் போர்டு எழுதி சரி. அப்ப கொள்வனோ நாணயத்துக்கான உரிய பதிவு என்ன வரும் பாருங்க. கொள்வனோ நாணயத்துக்கான உரிய பதிவு 60,000. அப்ப குறைத்து பதிவு செய்யப்பட்டா கொள்வனோ கணக்கு வரவு 60,000, கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு 60,000. கொள்வனோ கணக்கு வரவு 60,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 60,000. சரியா, கொள்வனோ கணக்கு வரவு 60,000, கொள்வனோ கணக்கு வரவு 60,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 60,000 அப்படின்ற பதிவு வரும். அப்ப அது தொங்கல் கணக்கு வராது. தொங்கல் கணக்குல பதிய வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு அடுத்து பாருங்க, மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் 30,000 செலவாக பதியப்பட்டுள்ளது. சரி, அறவிட முடியா கடனை செலவா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப செலவு மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் அப்படின்ற செலவுல அது செலவுல இருந்து நீக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அப்ப செலவுல இருந்து நீக்கப்படணும் அப்படின்னு எந்த பக்கம் வைக்கணும்? செலவு பக்கம் வைக்கணும். ஏன்னா செலவுகள் எந்த பக்கம் பதிவீங்க? வரவு பக்கம் பதிவீங்க. சரியா, ஒரு நிறுவனத்துல காணப்படுற செலவுகள் எந்த மீதி? செலவுகள் வந்து வரவு மீதி. அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? மீளப்பெற்ற அறவிட முடியா கடனை செலவா பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? வரவு பக்கம் தான் பதிவு செஞ்சிருப்பீங்க. அப்ப வரவு பக்கம் பதிவு செஞ்சது இல்லாமக்கணும். அப்ப இல்லாமக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு எவ்வளவு? மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் ஓகே, மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் 30,000. அப்ப இந்த 30,000 என்ன செய்யணும் அப்படின்னா வரவு வச்சதை இல்லாம ஆகணும். ஆகவே செலவு 30,000 வைக்கணும். சரியா, இப்போ வரவு வச்சதை இல்லாம ஆக்குறதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செஞ்சோம்? செலவு வச்சோம். அதே மாதிரி மீளப்பெற்ற அளவிட முடியாத கடனை உரியவாறு பதிவு செய்யணும் தானே. அப்ப அதுக்கு ஒரு 30,000 என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பி செலவு வைக்கணும். சரியா, மீளப்பெற்ற செலவு இன்னொரு 30,000 வைக்கணும். அதாவது அறவிட முடியா கடனா பதிவு செஞ்சது, அறவிட முடியா கடனா செலவு வச்சிருக்கோம். அதாவது செலவா சரி
செலவை பதிவு செஞ்சா தானே அந்த செலவை இல்லாம ஆகிறதுக்கா சரி அதுக்கு அடுத்து பாருங்க வட்டி வருமானம் 10,000 வட்டி வருமான கணக்கில் இரு தடவை செலவு வைக்கப்பட்டுள்ளது செலவில் பதியப்பட்டிருக்கு அப்ப வட்டி வருமான கணக்குல 2 தடவை செலவு வச்சிருக்கீங்க அப்ப 2 தடவை செலவு வைக்காது அப்ப ஒரு தடவை தான் செலவு வைக்கணும் அப்ப 2 தடவை செலவு வச்சது இல்லாம ஆக்குறதுக்காக வட்டி வருமான கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா வட்டி வருமான கணக்குல ஒரு தடவை கணக்கு வரவு அப்ப எவ்வளவு வட்டி வரவு 10,000 அதே காசு அப்படின்னு சொல்றாங்களா இல்ல அப்ப காசு கணக்கு இல்ல ஆக என்ன செய்யணும் அப்படின்னா தொங்கல் கணக்கு செலவு 10,000 அப்படின்றது தொங்கல் கணக்கு செலவு 10,000 பதிவு செஞ்சீங்கன்னா அப்ப இன்னைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா வட்டி வருமானம்னு சொல்லி 10,000 என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க அப்படின்னா 1,60,000 1,60,000 மீதி 1,50,000 அப்ப தொங்கல் கணக்கு செலவு மீதி 1,50,000 அப்படின்றது இருக்கணும் தொங்கல் கணக்கு ஓகே அப்ப தொங்கல் கணக்கு அப்படி 1,20,000 அப்படின்றத பதிவு செஞ்சீங்கன்னா 1,50,000 தொங்கல் கணக்கு செலவு மீதி அந்த மீதி ஓகே